புகழ்பெற்ற நாகூர் தர்காவின் 469ஆம் ஆண்டு கந்தூரி விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான பெரிய ஆண்டவருக்கு சந்தன பூசும் வைபவம் இன்று காலை அதிவிமர்சையாக நடைபெற்றது. கொட்டும் மழையிலும் இசையமைப்பாளர் AR ரஹ்மான் உள்ளிட்ட பல்லாயிரக்கணக்கானோர் பங்கேற்று பிரார்த்தனை செய்தனர். நாகூர் ஆண்டவர் என போற்றப்படும் சையது சாகுல் ஹமீது பாதுஷாவின் நினைவு தினம் ஒவ்வொரு ஆண்டும் உலக புகழ்பெற்ற நாகூர் தர்காவில் கந்தூரி விழாவாக கொண்டாடப்பட்டு வருகிறது. 469ஆம் ஆண்டு கந்தூரி விழா கடந்த 21ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. கந்தூரி விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தாபூத் எனும் சந்தனக்கூடு ஊர்வலம் நேற்றிரவு நாகப்பட்டினத்திலிருந்து துவங்கியது. நாகையில் தொடர் கனமழை பெய்து வந்த நிலையிலும் சாம்பிராணி, சக்தி ரதம், நகராமேடை மற்றும் 10க்கும் மேற்பட்ட மின் அலங்கார தட்டுகள் சந்தனக்கூட்டின் முன்னும் பின்னுமாக அணிவகுத்து நாகை மற்றும் நாகூர் நகரின் பல்வேறு பகுதிகள் வழியாக வலம் வந்தது. இன்று காலை 7 மணி அளவில் நாகூர் தர்கா அலங்கார வாசலில் ஊர்வலம் நிறைவடைந்தது. இதனைத் தொடர்ந்து சந்தனக்கூட்டில் இருந்து தர்கா பரம்பரை கலிபா மற்றும் ஆதீனங்கள் மூலம் சந்தனகுடம் தர்காவுக்குள் எடுத்து செல்லப்பட்டது. பின்னர் நாகூர் ஆண்டவர் சமாதிக்கு பாரம்பரிய முறைப்படி சடங்குகளுடன் சந்தனம் பூசும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து சந்தனம் பூசி மயக்கமடைந்து தூக்கி வரப்பட்ட தர்காவின் கலிபாவை இஸ்லாமியர்கள் பக்தி பரவசத்துடன் தொட்டு வணங்கினர். விழாவில் இசையமைப்பாளர் AR ரஹ்மான் கலந்து கொண்டு மனமுருகி பிரார்த்தனையில் ஈடுபட்டார். கந்தூரி விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான சந்தன பூசும் நிகழ்வினை காண தமிழகம் மட்டுமின்றி பிற மாநிலங்களைச் சேர்ந்த லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர்.